சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் 500 நெருங்கும் டெத்வா புயல் மரணங்கள், 15 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. வீடுகளை சுத்தம் செய்ய வழங்கப்படும் நிதி 25,000 ரூபாவாக அதிகரிப்பு, நிதியமைச்சு அறிவிப்பு. இலங்கையில் நாளை முதல் வழமைக்கு திரும்பும் தொலைபேசி மற்றும் இணைய சேவைகள், பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்ன தெரிவிப்பு. இலங்கையில் 30 லட்சம் கோழிகள் உயிரிழப்பு, சடதியாக அதிகரிக்கும் முட்டை விலை. வான்வெளி அனுமதி வழங்குதல் விவகாரம், பாகிஸ்தானின் குற்றச்சாட்டை நிராகரிக்கும் இந்தியா. ஐரோப்பா போரை விரும்பினால் ரஷ்யா தயார் என்கிறார் புட்டின். முடிவு எட்டப்படாத உக்ரைன் ரஷ்யா அமைதி திட்ட பேச்சு. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் டித்வா புயலினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 465 அதிகரித்துள்ளது. அத்துடன் 366 பேர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் கடந்த வாரம் வீசிய டெத்வா புயலினால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக மலையகம் காணப்படுகின்றது. அந்த வகையில் கண்டியில் 118 பேரும், பதுளையில் 83 பேரும், நுவரெலியாவில் 89 பேரும், குருநாகலையில் 53 பேரும், கேகாலையில் 22 பேரும், மாத்தளையில் 28 பேரும் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் கண்டி மாவட்டத்தில் 171 பேரும், நுவரெலியாவில் 73 பேரும், கேகாலையில் 48 பேரும், பதுளையில் 28 பேரும், குருநாகலையில் 27 பேரும் காணாமல் போயுள்ளனர். மேலும் நாடளாவிய ரீதியில் 15,58,919 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 2,32,752 பேர் 1,433 இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் 783 வீடுகள் முழுமையாகவும் 31,417 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. டித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட இலங்கையின் 22 மாவட்டங்கள் தேசிய அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களாக வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளன. 2010ஆம் ஆண்டின் 19ஆம் இலக்க மரணங்களை பதிவு செய்தல் சட்டத்தின் 2ஆம் பிரிவின் 9ஆம் உப பிரிவின் ஏற்பாடுகளுக்கு அமைய இந்த வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பதிவாளர் நாயகம் சசிதேவி ஜலதீபனினால் இந்த விசேட வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கண்டி, நுவரெலியா, பதுளை, குருநாகல், கேகாலை, மாத்தளை, கம்பகா, முல்லைத்தீவு, அனுராதபுரம், கொழும்பு, யாழ்ப்பாணம், பொலன்னறுவை, மன்னார், புத்தளம், ரத்னபுரி, மொனராகலை, மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை, கிளிநொச்சி, வவுனியா, களுத்துறை ஆகிய மாவட்டங்கள் வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் தேசிய அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களாக வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளன. டித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்காக வெள்ளத்தில் சிக்கிய வீடு அல்லது சொத்துக்களை சுத்தம் செய்வதற்காக வழங்கப்படும் உதவித்தொகை 10,000 ரூபாவிலிருந்து 25,000 ரூபாவாக அதிகரிக்க நிதியமைச்சு தீர்மானித்துள்ளது. நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பணிப்புரைக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இடர் முகாமைத்துவ நிலையத்தின் வேண்டுகோளை அடுத்து ஜனாதிபதி வழங்கிய அறிவுறுத்தலின் பேரில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும தெரிவித்தார். இந்த உதவித்தொகையை வழங்குவதற்காக 7.5 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த தொகை வரவு செலவு திட்டத்தில் அனர்த்த முகாமைத்துவத்திற்காக ஒதுக்கப்பட்டு 30 பில்லியன் ரூபாவிலிருந்து வழங்கப்படுவதாகவும் நிதியமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்தார். திரைசேரியால் பேணப்படும் நிதி முகாமைத்துவம் மற்றும் ஊழலை ஒழிப்பதற்காக மேற்கொள்ளப்படும் திட்டங்களின் வெற்றி என்பவற்றின் காரணமாக இந்த அதிகரிப்பை மேற்கொள்ள முடிந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறு நிதி வழங்குவதன் ஊடாக பிரஜைகளின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவது துரிதப்படுத்தப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இதற்கான பொறிமுறை ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ளது என்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்கள் தமது பிரதேச கிராம சேவகர்களுடன் தொடர்பு கொண்டு இந்த நிதியை பெற முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலதிகமாக நிவாரணம் தேவைப்பட்டால் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பரிந்துரைகளின்படி நிதியை வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.
இலங்கையில் அனர்த்த நிலைமை காரணமாக பாதிக்கப்பட்ட தொலைபேசி மற்றும் இணைய தொடர்பு வலையமைப்பை நாளைய தினத்துக்குள் முழுமையாக வழமைக்கு கொண்டுவர எதிர்பார்ப்பதாக ஸ்ரீலங்கா டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்தின தெரிவித்தார். இந்த இலக்கை அடைய டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு, தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்துதல் ஆணைக்குழு மற்றும் அனைத்து தொலைத்தொடர்பு நிறுவனங்களை முயற்சி எடுத்து வருவதாக பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மண் சரிவு மற்றும் வெள்ளம் காரணமாக 11 இடங்களில் மாகாணங்களை தொடர்புகளை வழங்கிய ஃபைபர் வலையமைப்பு துண்டிக்கப்பட்டிருந்த நிலையில் 9 இடங்கள் 24 மணி நேரத்திற்குள் அமைச்சின் நேரடி தலையீட்டில் சரி செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கா டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்ன தெரிவித்தார். தற்போது அனைத்து மாகாணங்களையும் இணைக்கும் தொலைத்தொடர்பு செயல்முறை புதுப்பிக்கப்பட்டுள்ளது எனவும் இடைப்பட்ட சில இடங்களை தவிர ஏனைய இடங்களில் ஃபைபர் வலையமைப்பு மூலம் தொடர்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். வெள்ளம் மற்றும் மண்சரிவு காரணமாக ஏற்பட்ட மின்தடைகள் மற்றும் ஃபைபர் இணைப்பு துண்டிப்பினால் 4000க்கும் அதிகமான பிரதான அலைபரப்பு கோபுரங்கள் செயலிழந்துள்ளதாக தெரிவித்தார். தற்போது அவற்றில் 2800க்கும் அதிகமானவை மீண்டும் செயற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எஞ்சியவற்றில் 949 கோபுரங்கள் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் செயலிழந்துள்ளதாகவும் கூறினார். ஏனைய அனைத்து இடங்களையும் மீண்டும் இயக்க வைப்பதற்காக தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் மிக வேகமாக செயற்பட்டு வருவதாக தெரிவித்தார். தொலைத்தொடர்பு கோபுரங்களுக்கு விரைவாக சென்று தேவையான மின்வசதிகளை வழங்குவதற்கு முப்படையினரின் அதிகபட்ச ஒத்துழைப்பு கிடைப்பதாகவும் ஸ்ரீலங்கா டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்ன தெரிவித்தார். தற்போது நுவரெலியா, பதுளை, புத்தளம் மற்றும் வவுனியா ஆகிய பிரதேசங்களில் தொலைபேசி மற்றும் இணைய தொடர்பு பிரச்சினைகள் நிலவுவதாகவும் அவற்றில் நுவரெலியா மற்றும் கண்டியில் குறிப்பிடத்தக்களவு பிரச்சினைகள் உள்ளதாகவும் கூறினார். தற்போது 80% அதிகமான பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டுள்ளதாகவும் நாளைய தினத்திற்குள் அதனை 100% வரை சீரமைக்க முடியும் என்றும் கூறினார். இதேவேளை இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமை காரணமாக 39 தொடருந்துகளை சேவைக்காக மீண்டும் கொழும்புக்கு கொண்டுவர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா தொடருந்து நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதனால் அலுவலக தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கம் கூறியுள்ளது. இலங்கையில் டெட்வா புயலின் பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்னர் ரம்புக்கணை, பொல்காவல, குருநாகல், கண்டி, சிலாபம், புத்தளம் மற்றும் கணேவத்த ஆகிய தொடருந்து நிலையங்களுக்கு சென்று 39 தொடருந்து தொகுதிகள் அங்கு சிக்கொண்டுள்ளன. தொடருந்து பாதைகளுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதால் இவற்றை மீண்டும் கொழும்புக்கு கொண்டுவர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா தொடருந்து நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதனால் பயணிகள் நெரிசலுக்கு ஏற்றவாறு தொடருந்து சேவைகளை முன்னெடுப்பது மிகவும் கடினமான காரியமாக மாறியுள்ளதாக இலங்கை தொடருந்து நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை வெள்ளம் மற்றும் மண்சரிவு அனர்த்தங்கள் காரணமாக தொடருந்து சேவைகளில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் தொடருந்து திணைக்களம் புதிய திருத்தப்பட்ட நேர அட்டவணையை வெளியிட்டுள்ளது. அதன்படி பிரதான மார்க்க தொடருந்து சேவை மண்சரிவினால் ஏற்பட்ட சேதத்தினால் தற்போது அம்பேபுஸ்ஸ வரை மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் புத்தளம் மார்க்க தொடருந்து சேவை கொச்சிக்கடை வரை மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் கொழும்பு, பெலியத்து, கரையோர மார்க்கம் மற்றும் கலனிவெளி மார்க்கங்கள் வழமை போல் இயங்குகின்றன. அனர்த்தத்தால் தண்டவாளங்கள் சேதமடைந்துள்ளதால் மலையக மார்க்கம், வடக்கு, மட்டக்களப்பு, திருகோணமலை, மன்னார் மற்றும் மாத்தளை மார்க்கங்களில் தொடருந்து சேவைகள் முற்றாக தடைப்பட்டுள்ளன. தண்டவாளங்களை சீரமைக்கும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாகவும் சேவைகள் விரைவில் வழமைக்கு திரும்பும் என்றும் தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமை காரணமாக நாடு முழுவதும் உள்ள கோழிப்பண்ணைகளில் சுமார் 30 லட்சம் கோழிகள் உயிர் இழந்த நிலையில் முட்டை மற்றும் கோழி இறைச்சிகளின் விலைகள் அதிகரித்துள்ளன. வெள்ளத்தினால் 30 லட்சம் கோழிகள் உயிரிழந்த நிலையில் உள்ளூர் முட்டை உற்பத்தியாளர்களுக்கு 7 பில்லியன் ரூபாய்க்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை முட்டை வர்த்தக சங்கத்தின் தலைவர் ஆண்டன் அப்புஹாமி தெரிவித்துள்ளார். இந்த இழப்பின் காரணமாக தற்போது முட்டை ஒன்றின் மொத்த விலை 37 ரூபாவாகவும் சில்லறை விலை 40 ரூபாவாகவும் உயர்ந்துள்ளதாக அவர் கூறினார். அத்துடன் பண்டிகை காலத்தை நெருங்கும் போது முட்டை ஒன்றின் மொத்த விலை 45 ரூபாவாகவும் சில்லறை விலை
ரூபாவாகவும் உயர்வதை தவிர்க்க முடியாது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். அதேவேளை கோழி பண்ணைகளில் தெதுரு ஓயாவை அண்மித்த பண்ணைகள் அதிகபட்ச சேதத்தை சந்தித்துள்ளதுடன் அங்கு இருந்து சுமார் 15 லட்சம் கோழிகள் உயிரிழந்ததாக கூறினார். தாழ்நில பகுதிகளில் உள்ள பண்ணைகளில் சுமார் 50% அழிந்துள்ள நிலையில் அவிசாவளை சாலாவ பிரதேச பண்ணைகளில் சுமார் 7 லட்சம் கோழிகள் உயிரிழந்துள்ளன. உயிரிழந்த கோழிகளில் 70% முட்டையிடும் நிலையில் இருந்தவை என்றும் 30% முட்டையிடும் நிலையை அடைய இருந்தவை எனவும் அவர் தெரிவித்தார். தாய் கோழிகளில் 25,000 கோழிகள் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளன. தற்போதுள்ள சூழலில் பண்ணைகளில் உயிருடன் உள்ள விலங்குகளிடையே நோய் பரவுவதை தடுக்க அவசர நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எனினும் ஊழியர்கள் உயிரிழப்பு, வீடுகளற்று போதல் போன்ற காரணங்களால் பண்ணை உரிமையாளர்கள் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் எனவும் அகில இலங்கை முட்டை வர்த்தக சங்கத்தின் தலைவர் அண்டன் அப்புஹாமி தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு மனிதாபிமான உதவிகளை கொண்டு சென்ற பாகிஸ்தான் விமானத்துக்கு வான்வழி அனுமதி வழங்குவதில் புதுடெல்லி தாமதித்ததாக பாகிஸ்தான் முன்வைத்த குற்றச்சாட்டை இந்தியா நிராகரித்துள்ளது. இந்த குற்றச்சாட்டு தவறான தகவல் என்றும் கூறியுள்ளது. டிசம்பர் 1 மதியம் 1 மணி அளவில் இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு அனுமதி கோரும் கோரிக்கை பாகிஸ்தானிடமிருந்து கிடைத்ததாக இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் சமர்ப்பித்த பயண திட்டத்தின்படி இந்திய அரசு கோரிக்கையை விரைவாக செயல்படுத்தி அதே நாளில் மாலை 5:30 மணிக்கு அனுமதி வழங்கியதாக அவர் கூறினார். இந்தியாவிடமிருந்து சரியான நேரத்தில் அனுமதி கிடைக்காததால் விமானம் 60 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்ததாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் குற்றம் சாட்டியதை தொடர்ந்து இந்தியா இதனை கூறியுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒதியமலை கிராமத்தின் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட 32 தமிழ் மக்களின் 41ஆம் ஆண்டு நினைவு கூறப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் எல்லை கிராமமான ஒதியமலையில் 1984ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் 32 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். அவர்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூபி வளாகத்தில் குறித்த நினைவேந்தல் நிகழ்வு நேற்று உணர்வுபூர்வமாக இடம்பெற்றது. படுகொலை செய்யப்பட்ட உறவுகளுக்கு ஈகை சுடரேற்றப்பட்டதுடன் நினைவு தூபிகளுக்கு மலர் தூவி மலர் மாலை அணிவிக்கப்பட்டு உறவுகளால் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குறித்த நினைவிட வளாகத்தில் நினைவேந்தல் கூட்டம் ஒன்று இடம்பெற்றதுடன் ஒதியமலை பிள்ளையார் ஆலயத்தில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு விசேட ஆத்மசாந்தி வழிபாடுகளும் மேற்கொள்ளப்பட்டது. அஞ்சலி நிகழ்வில் உயிரிழந்தவர்களின் உறவுகள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன், புதுக்குடியிருப்பு பிரதேச சபை தவிசாளர் வே கரிகாலன், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தினர். பேருவளி பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 4 கிலோகிராமிற்கும் அதிகமான ஐஸ் போதைப் பொருள் இலங்கை கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இலங்கை கடலோர பாதுகாப்பு திணைக்களத்திற்கு கிடைத்த விசேட தகவலின் அடிப்படையில் நேற்று பேருவலை கலங்கரை விளக்கத்தீவில் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது காட்டுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 4 கிலோ 260 கிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் மூலம் கைப்பற்றப்பட்ட ஐஸ் போதைப் பொருளின் பெறுமதி 68 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமானவை என மதிப்பிடப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை மேலதிக விசாரணைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்காக கொழும்பு போதைப்பொருள் தடுப்பு பணியகத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தேசிய விரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது பாயும் உபா சட்டத்தின் கீழ் கடந்த 2023ஆம் ஆண்டில் மட்டும் 2,900 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதில் 42% பேர் ஜம்மு காஷ்மீரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பயங்கரவாத செயல்கள் மற்றும் அரசுக்கு எதிரான செயல்களில் ஈடுபடுபவர்களே உப சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாக லோக் சபாவில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் சிறப்பு தூதுவர் மற்றும் டொனால்டு டிரம்பின் மருமகனுக்கும் இடையிலான 5 மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தை உக்ரைன் அமைதி ஒப்பந்தத்தை உறுதி செய்வதில் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்த தவறிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அமெரிக்காவால் உக்ரைனிய பிரதிநிதிகளுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் அமெரிக்க பிரதிநிதி ரஷ்யாவிற்கு சென்று நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சந்திப்பு ஆக்கப்பூர்வமானது என்று கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் கூறினார். ஆனால் அமைதி திட்டத்தின் சில பகுதிகள் ரஷ்யாவால் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என கூறினார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட தீவிர ராஜதந்திரத்திற்கு பின்னர் அமெரிக்க குழுவினர் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர். பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படாத நிலையில் ரஷ்யாவிலிருந்து வெளியேறிய அமெரிக்க குழு எந்தவொரு கருத்துக்களையும் வெளியிடவில்லை. அமெரிக்க ஆதரவுடன் கூடிய வரைவு அமைதி திட்டத்தில் கேவ் மற்றும் ஐரோப்பாவால் முன்மொழியப்பட்ட மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று புட்டின் கூறினார். ஐரோப்பா போருக்கு செல்ல விரும்பினால் தாம் தற்போது தயாராக உள்ளதாகவும் கூறினார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் 500 நெருங்கும் டெத்வா புயல் மரணங்கள், 15 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. வீடுகளை சுத்தம் செய்ய வழங்கப்படும் நிதி 25,000 ரூபாவாக அதிகரிப்பு, நிதியமைச்சு அறிவிப்பு. இலங்கையில் நாளை முதல் வழமைக்கு திரும்பும் தொலைபேசி மற்றும் இணைய சேவைகள், பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்ன தெரிவிப்பு. இலங்கையில் 30 லட்சம் கோழிகள் உயிரிழப்பு, சடதியாக அதிகரிக்கும் முட்டை விலை. வான்வெளி அனுமதி வழங்குதல் விவகாரம், பாகிஸ்தானின் குற்றச்சாட்டை நிராகரிக்கும் இந்தியா. ஐரோப்பா போரை விரும்பினால் ரஷ்யா தயார் என்கிறார் புட்டின். முடிவு எட்டப்படாத உக்ரைன் ரஷ்யா அமைதி திட்ட பேச்சு. இத்துடன் ஐபிசி தமிழின் காலையான பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.